வணக்கம், வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ஆக மொத்தம் ஒரு 616 வேகன்சி இருக்குதா நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான வேகன்சி எவ்வளவு அப்படின்றத பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்னைக்கு அப்ளை பண்ணணும், சிலபஸ் என்ன, ஏஜ், செலெக்ஷன் ப்ராசஸ், குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுதான் இது. குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான், 10th தான். ஓகே, இதோடது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. இதோடது உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஷேர் பண்ணினா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அது மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, டெலிகிராம் சேனலுக்குள்ளே போகிறதுல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெலிகிராம் சேனல் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் ஜீரோ டு ஹீரோன்னு சொன்னாலே அந்த நம்மளோட சேனல் நேம் வந்து நீங்கள் அது மூலியமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம இதில் முன்னாடியே பார்த்தது மாதிரி நமக்கு 2 போஸ்ட்டுக்காக டெக்னிக்கலுக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்காகவும் அவங்க வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ட்ரேட்ஸ்மேனுக்காக கொடுத்துருக்காங்க. இது 2023 ட்ராலி ரெக்யூர்மெண்ட் ட்ராலிக்கு 2023 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட டேட்டு எப்போ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 17 பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடியது 19 முடியுது, எண்டாகுது. ஓகே, எண்டு டேட் வந்து 19 முடியுது. ஓகேவா? இதுதான் ஆன்லைனில் ப்ராசஸ்க்கான டேட்ஸ்க்குள்ளது. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்க்கும்போது இதில் 2 இது இருக்குது. கிரேட் பிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா. ஓகேவா? 200 ரூபா. அதே மாதிரி கிரேட் சிக்கு வந்து 100 ரூபா. போஸ்ட் தனித்தனியாக இருக்கும், அதோட ஃபீஸு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சி எஸ்டி கிடையாது, ஃபீமேல்ஸ் கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது. ஓகேவா? மற்றவங்களுக்கு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் மெயினான ஃபீஸோடையது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது நடந்துடும். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு, இது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். இதுதான் ஆர்டர். இப்படி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? வாங்க, நெக்ஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரிட்டன் டெஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, அப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. assam-rifle.gov.in. ஓகே, இந்த வெப்சைட்டில் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் எந்த இடத்துல எக்ஸாம் கான்டாக்ட் பண்ண போகிறாங்க, அந்த சென்டர்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இதை பொறுத்தளவு ஒரு வாரமோ 4 நாள் 5 நாள் வந்து நம்ம வெளியில் போய் ஸ்டே பண்ணி தான் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர் கூட வேறு இடங்களில் இருக்க மாதிரி இருக்கும். இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். மறந்துடாமல் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது தமிழ்நாட்டுக்கான வேகன்சி தமிழ்நாட்டு பீப்புளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு வேகன்சி தான். உங்களுக்கு எத்தனை வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான். ஓகேவா? அதில் நீங்கள் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பயப்படாதீங்க, கரெக்டாக போங்க. கண்டிப்பாக ஒரு புக் பண்ணி நல்லா அட்டன் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அடுத்து அதாவது அந்த டைமில் அதில் வந்து பேக்வேர்டு கிளாஸ் ஏதாவது ரிலாக்ஸேஷன் ஏதாவது இருக்குது, எஸ்சி எஸ்டி பேக்வேர்டு எக்கனாமிக்ஸ் செக்ஷன், வீக்கர் செக்ஷன் ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்காண்டா அதுலேயும் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காக இருக்கட்டும் அல்லது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ரெண்டுக்குமேவும் அவங்க அதோட இதுவும் ஃபேவரும் கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் பின்னாடி இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கான வேகன்சி மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் ஹவால்தார் வந்து கிளார்க்காக இருக்காங்க. அவங்க வந்து 1. இந்த இதில் மொத்தம் 26 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு கேட்டகரி. ஓகேவா? யூஆர், சிஎஸ்டி இந்த மாதிரி வரக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தமாக இருக்குது எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த 3 கேட்டகரிக்கு தான் இப்போ எடுக்கிறாங்க. ஹவால்தார் கிளார்க்கு, சப்டீடர் வந்து ரிலிஜியன் டீச்சர், வாரண்ட் ஆஃபீஸர் வந்து ஃபார்மோஸ்ட். ஓகேவா? இந்த 3 இதுக்கு தான் இந்த இது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே எடுக்க போகிறது இந்த 3 கேட்டகரி, இந்த 3 போஸ்ட்டுக்குள்ளே தான் கொண்டு வருவாங்க. ஓகே, இதுக்குள்ளே தான் அடங்கி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ஹவால்தார் கிளார்க்குள்ளே தான் எடுக்கிறாங்க. பிஎஸ்டி ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு செக் பண்ணணும்,
வாரண்ட் ஆஃபீஸர் பிஏக்கு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு மேலுக்கு கொடுத்துருவாங்க, ஃபீமேல் ஹைட் வந்து மேலுக்கு வந்து 165 இருக்கணும், ஃபீமேலுக்கு 155 இருந்தால் ஓகே. அதாவது ஜஸ்ட் வந்து மேலுக்கு மட்டும்தான், ஃபீமேலுக்கு கிடையாது. மேலுக்கு மட்டும் மேலில் இருக்கும்போது 77 இருக்கணும் நார்மலில், எக்ஸ்பேண்ட் பண்ணுற போது +5 எக்ஸ்பேண்ட் பண்ணுற போது உங்களுக்கு 82 இருக்கணும் ஓகேவா. இதில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா. கொஞ்சம் இது இருக்குது, இது கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் உள்ளது, எஸ்சி எஸ்டிக்கு உள்ளது. அதில் ஒரு பழங்குடியினர் இருக்காங்களே அவங்களுக்கு தனியான ஒதுக்கீடு மாதிரி கொஞ்சம் சலுகைகள் மாதிரி இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து வெயிட்டும் ஹைட்டும் வந்து அஸ் பர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி இருக்கணும், மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி. அந்த ஸ்டாண்டர்ட் படி இருந்தால் ஓகே. இப்போ ஒரு ஆள் ஒரு ஹைட் இருக்காங்கன்னு வச்சு 165 இருக்காங்கன்னா அதுக்கான வெயிட் இருக்காங்களா அப்படின்ட்டு மெஷர் பண்ணிடுவாங்க மெடிக்கலில். அதுபடி இருந்தாலே ஓகே, ஸ்டாண்டர்டாக ஜஸ்ட் நீங்கள் கிளியரானா ஓகே, அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்தோம். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த வந்து டீச்சர், அதாவது ரிலீஜியஸ் டீச்சர், அதாவது நாய் சப்பிடரோடைய வேகன்சி உள்ளது, அவங்களுக்கான இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டான டெஸ்ட்டுக்கான ரெக்குயர்மெண்ட்டு மேல்னா 170, இவங்க நார்மலாக இருக்குது ஜஸ்ட்டுக்குள்ளது, இது எல்லாமே மேலுக்கு மட்டும்தான் இருக்குது. இது ஒன்லி வாஷர் மேன் ஒன்லி ஓகே, மேன் இது மட்டும்தான் ஓகே. அப்போ இது 80 நார்மலாக இருக்குது, 80 மேலு. இது எக்ஸ்பேண்ட் பண்ணி 85 இருக்கணும். அதே மாதிரி மினிமம் ஹைட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக அங்கே பார்த்ததே தான், ஒரே இதுதான் ஓகேவா. இது அடுத்தது வந்து அந்த பிரிட்ஜ் ரோடு இருக்கு இல்லையா, வாரண்ட் ஆஃபீஸர் இருக்கு இல்லையா, டிராப்ஸ்மேனு, வாரண்ட் ஆஃபீஸர், ஃபார்மசிஸ்ட்டு, இவங்களுக்குள்ளது. இது வந்து ஃபீமேல் மட்டும் இருக்காது ஓகேவா, ஃபீமேலுக்குள்ளது இருக்குது. இப்போ இவங்களுக்குள்ளது வந்து மேலோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஃபீமேலோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜஸ்ட் வந்து மேனுக்கு மட்டும்தான், ஃபீமேல் செக் பண்ண மாட்டாங்க. நார்மல் இது ஓகே. இதெல்லாம் நார்மலாக இருக்குது, சின்ன சாதாரண இது நீங்கள் பார்த்துங்க. அது மூணுமே சேமானது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக மேலுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு தவிர ஓகேவா, லடாக்கை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே மேல்ஸ்க்கு வந்து 5 கிலோமீட்டர் போகணும், 24 மினிட்ல ரன் பண்ணணும் ஓகேவா மேலு. அதே இது ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 1.6 கிலோமீட்டரை 8.30 மினிட்ஸில் அவங்க கிராஸ் பண்ணணும், ரீச் பண்ணணும் ஓகேவா. இதுதான் நார்மலாக லடாக்கை தவிர மற்ற பீப்புளுக்கு. லடாக் பீப்புளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டரு அவங்க 6.3 மினிட்ஸு எடுத்துக்கிறணும். ஃபீமேல் பார்க்குறது 800 மீட்டர் 4 மினிட்டில் எடுத்துக்கணும் ஓகேவா. இதுதான் மினிமமானது, இதை மற்றதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இது சின்னது, இதுதான் மெயினானது இந்த இதில் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது. இது என்ன, ஸ்கில் டெஸ்ட் தான். இது ஒரு ஸ்கில் டெஸ்ட் தான். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மார்க் எதுவும் கிடையாது, இதுக்கு வந்து எந்த மார்க் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆகணும் ஓகே. பாஸ் ஆனால் போதும். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ குக்குன்னு வச்சுக்கோங்களேன், குக்குகிட்ட டேரெக்டாகவே கேட்டுருவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு 50 பேத்துக்கு சமைக்கணும்னா எவ்வளோ அரிசி போடுவீங்க, எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்க, இல்லை ஒரு சப்பாத்தி பண்ணோம்னா அது எவ்வளோ வேணும், டேரெக்டாக கேட்பாங்க கொஸ்டினா, நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டெஸ்ட்டில் அவங்க இது வந்து ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆனால் போதும், இந்த மார்க் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு பயன்படாது ஓகேவா. அது இங்கே தெரிஞ்சுக்கணும். அந்த பாஸ் ஆனோடனே ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குது, ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்குயா. இதில் ரிட்டர்ன் டெஸ்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் 35% நார்மலாக இருக்கும். எஸ்சி எஸ்டி இருக்காங்கன்னா அந்த 33% பாஸ் ஆனால் போதும் ஓகேவா. ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆகிட்டாலே உங்களுக்கானது ஓகே. இது முடிஞ்சோடனே போதும். சரி, இதோட எக்ஸாம் எப்படி எந்த கொஸ்டின் வரும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 25 இருக்கும், ரீசனிங்கில் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கும் ஓகேவா. ஒவ்வொன்றும் மொத்தம் 25 கொஸ்டின். இது ஒவ்வொன்றுக்கும் டேரெக்டாக மார்க்கு 100 மார்க் இருக்கும் ஓகேவா. இப்போ இது வந்து 4 ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இது வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கும், உங்களுக்கு ஆன்லைனில் இருக்க மாதிரி இருக்காது. ஒரு அந்த சீட்டில் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா, பேப்பரில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயினான பாயிண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக. இதில் நீங்கள் ஜஸ்ட் 135 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஓகேவா. அந்த தான் இதோட மெயினானது எக்ஸாம் பொறுத்தளவு. நார்மலாக இதை தெரிஞ்சுட்டாலே நீங்கள் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஓகேவா. இப்போ மெடிக்கலில் இதில் ப்ராப்பராக எல்லாருக்கும் செக் பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணும்போது எக்ஸாம் டீட்டெயிலாக பண்ணிடுவாங்க. மெடிக்கல் எப்பயும் பக்காவாக இருக்கும். எந்த போலீஸு ஒரு ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஆர்மியோ போலீஸோ எதுக்கு போனாலுமே மெடிக்கல் ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கணும். அது கிளியராக செக் பண்ணிடுவாங்க. உள்ளே வேறு எதுவும் ப்ராப்ளங்கள் இருக்கா எல்லாம் செக் பண்ணிடுவாங்க.
டாட்டோ குத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா பார்த்துங்க, கண்ணாடி கிளாஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ப்ராப்பராக கிளியர் பண்ணணும். அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா. அடுத்து வந்து ஏஜ் என்னென்ன, அது ஏஜ் லிமிட் மட்டும் நம்ம சொல்லாமல் இருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக 18லேருந்து 23 ஏஜ்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜனவரி 2000லேருந்து 2005 பிறந்திருக்கவங்க தான் இந்த காலகட்டத்துக்குள்ளே வரும். 23 இருக்கும்போது இந்த இதெல்லாம் 2000 வரதுக்குள்ள, இல்லைன்னா லேட்டர் தான் 2005 இதுக்குள்ளே இருக்கணும். இந்த டைமுக்குள்ளே, ஓகே, இயர்லி இதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே இருக்கும்போது இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 18லேருந்து 23 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இப்போ எஸ்சினா 5, ஓபிசினா 5, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். நிறைய போஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ அந்த இதில் ஒரு 2-3 நம்ம எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ ட்ரேட் பிரிட்ஜ் ரோடுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன்னா, அவங்கள 2 பேர் அப்ளை பண்ணலாம். அதில் யார் அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். மேலு ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இவங்களோட இது நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் படிச்சிருந்தா போதும். ஓகேவா. அல்லது இவங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும், சிவிலில் முடிச்சிருக்கணும். ஓகேவா. பிரிட்ஜ் ரோடுக்காக பண்ணுற போது யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். ஓகேவா. இவங்களுக்கு ஏஜ் வந்து 18லேருந்து 23 இருக்கணும். இதுதான் இந்த கேட்டகரிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. எலிஜிபிலிட்டி அண்ட் ஏஜ் லிமிட்டு எல்லாமே குவாலிஃபிகேஷன் உடையது. ஓகேவா. அதே மாதிரி ட்ரேட் ரிலிஜியஸ் டீச்சர்னா மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். மத்தியமா சன்ஸ்கிரிட்டில் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா பூஷன் ஹிந்தியில் முடிச்சிருக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கணும். ட்ரேடு கிளார்க்கு அப்படின்னா மேலும் ஃபீமேலும் பண்ணலாம். இது வந்து ஹவாதார் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும். ஓகே. ஹவாதார் போஸ்ட்டுக்கு பண்ணுறது, அதாவது சீனியர் செகண்டரி, ஏதாச்சும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் +2 முடிச்சிருக்கணும். ஓகேவா. இவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இங்கிலீஷ் டைப்பிங் இது மினிமம் வந்து 35 வேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் பெர் மினிட்டுக்கு அது கம்ப்யூட்டரில். ஓகேவா. ஆர் ஹிந்தி. ஓகேவா. இங்கிலீஷு இல்லைன்னா ஹிந்தியில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இதுக்கான ஏஜ் வந்து 18லேருந்து 25. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கானது நம்ம எந்த இதுக்கு எலிஜிபிளாக இருப்போம்னு நீங்கள் பாருங்கள். நிறைய இது இருக்குது. ஓகேவா. இதில் நான் ஒவ்வொன்றா நான் பொறுமையாக சொன்னோம்னா லென்த் வீடியோ ஆகும். அது வந்து உங்களுக்கு இதாகுன்றதுக்காக நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதை தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா. ஒவ்வொன்றா பொறுமையாக படிச்சுட்டு எது நமக்கானது இருக்குது. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ரேடியோ லைனில் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். ஓகேவா. அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஏஜ் வந்து 18லேருந்து 25. ஓகே. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொன்றும் பார்த்து அதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். இதில் இது நிறைய எல்லா போஸ்ட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேலு ஃபீமேல்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து வெறும் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேகன்சி ஃபீமேலுக்கு இருந்துச்சுன்னா ஃபீமேல்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த போஸ்ட் பக்கத்துலேயே. ஓகேவா. அது நீங்கள் பார்த்துக்கங்க ஒவ்வொன்றும். ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்குது. இது மேலே ஃபீமேலும் 2 பேர் அப்ளை பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா லெபரட்டரி அசிஸ்டன்ட் பார்க்கும்போது மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கான ஏஜ் பார்க்கும்போது 18லேருந்து 23. இந்த மினிமம் 10th தான். ஓகேவா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் பாஸ் பண்ணிட்டு நிதானமாக பார்த்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. அப்ளிகேஷன் ஃபார்மும் ஓப்பன் ஆகிருக்கும். ஒவ்வொன்றும் தெளிவாக பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். இதோட ஃபுல் பிடிஎஃப்மே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் புரியல டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா. இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொஞ்சம் கவனம் பாருங்கள். ஓகேவா. இதெல்லாம் எல்லாம் மேக்ஸிமம் இருக்கிறது மேல் ஃபீமேல். இங்கே இது மட்டுமே ஃபீமேல் சஃபிக்கு மட்டும் இருக்கு பாருங்க. இது மட்டும் ஃபீமேலுக்குள்ளது. ஒன்லி ஃபீமேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10th தான் முடிச்சிருக்கணும். 18லேருந்து 25 வயசு முடிய இருக்கலாம். ஓகேவா. இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கான ஏஜ் யார் அப்ளை பண்ணலாம் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. இதுதான் இதோட இதில் வேறு ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு மறக்காமல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.